ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. ஸ்ரீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை எடுத்துச் சொல்லி மற்ற எல்லா யஜ்ஞங்களை விட ஞான யஜ்ஞம் மேலானது என்று அதனுடைய மகிமையையும் கூறினார். பிறகு ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை கூறினார். அதன் பிறகு ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான சாதனங்களை கூறி முடிக்கின்றார். ஞான யோகத்தினால் ஞானத்தினால் ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்ற தெளிந்த ஞானத்தினால் எல்லா கர்மாக்களையும் நான் செய்கிறேன்கிற எண்ணத்தோடு விட்டுவிட்டவர்கள், கர்த்திருவத்தை விட்டுவிட்டவர்கள், கர்மபல அபிமானத்தை விட்டுவிட்டவர்கள், ஆத்ம ஞானத்தினால் எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்க பெற்றவர்கள், ஆத்ம அனாத்ம விவேகம் தெளிவாக உடையவர்கள், ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் என்ற தெரிந்த ஞானத்தை உடையவர்கள், நல்ல ஞான நிஷ்டை உடையவர்கள், ஆத்மவந்தம்னா ஞான நிஷ்டை உடையவர்கள். பிறகு கர்மத்தினால் பந்தப்படுவது இல்லை, கர்ம பலனை அடைதல் என்பது இல்லை. அந்த ஞானத்திற்கு பிறகு அவர்கள் கர்மாவை செய்தாலும் அந்த கர்ம பலன் அவர்களை கட்டுவது இல்லை, அவைகள் வறுத்த விதைகளைப் போல இருக்கின்றன. 41வது ஸ்லோகத்தில் சொன்னார். இறுதியாக சொல்லி முடிக்கின்றார். அத்தியாயத்தினுடைய இறுதி ஸ்லோகம் 42வது ஸ்லோகம். இவ்வாறு ஆத்ம ஞானம் அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்து மோட்சத்தை தரும் என்ற சாஸ்திர வாக்கியம் தெள்ள தெளிவாக இருப்பதால் அதுதான் உண்மை என்பதனால ஒருவன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் போக்கிவிட்டு கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மயோகத்தை வாயிலாக பிறகு ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைய வேண்டும். ஆகவே நீ அதை செய்வாயாக என்று சொல்லி முடிக்கின்றார். 42வது ஸ்லோகத்தை படிக்கலாம். தஸ்மாதஜ்ஞான சம்பூதம் ஹ்ருஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத. தஸ்மாதஜ்ஞான சம்பூதம் ஹ்ருஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத. கே பாரத, கே அர்ஜுன. பரத குலத்தில் வந்ததுனால அர்ஜுனனுக்கு பாரதன் என்று பெயர். கே பாரத. தஸ்மாத் ஆகையினால், ஆத்மனக ஹிருத்ஸ்தம் அஜ்ஞான சம்பூதம் ஏனம் சம்சயம் ஞான அசினா சித்வா யோகம் ஆதிஷ்டன செய்வாயாக, அனுஷ்டானம் கடைபிடிப்பாயாக. யோகம் ஞான யோக சாதனைகளை நீ முறையாக கடைபிடிப்பாயாக. உத்திஷ்டன அவ்வாறு கடைபிடிப்பதற்காக எழுந்திருப்பாயாக. யுத்தம் செய் என்பதுதான். இங்கே யுத்தத்தை செய்யறதா வேண்டாமாங்கிற குழப்பத்தை அடைந்தவனாக அர்ஜுனன் இருந்தான். அதனால் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை 2 விதமாக விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒன்று,
இதுவரைக்கும் ஆத்ம ஞானத்தை பகவான் இப்போ சொல்லியிருக்கிறார் 18வது ஸ்லோகத்தில் இருந்து. இந்த ஆத்ம ஞானம் அஜானத்தை நிவர்த்தி செய்து மோட்சத்தை தரும். அதற்கு பூர்வாங்கமாக கர்மயோகம், பக்தி யோகம், உபாசனை என்பதை ஒருவன் செய்ய வேண்டும். கர்மயோகத்தை செய்து சித்தசித்தியையும், உபாசனா யோகத்தை, பக்தி யோகத்தை கடைபிடித்து சித்த ஏகாகிரதா என்ற மன ஒருமுகப்பாட்டையும் அடைய வேண்டும். எவன் கடைபிடிக்கிறானோ அவன் அவற்றை காலக்கிரமத்தில் அடைகின்றான். பிறகு குரு உபதேசத்தினால, குரு சாஸ்திர உபதேசத்தினால ஞானத்தை அடைந்து ஞானத்தின் வாயிலாக ஒருவன் மோட்சம் அடைவான். அந்த ஞானமானது மோட்சமாகிய பலனை கொடுக்கும். இதில் உனக்கு இந்த சாஸ்திரத்தினுடைய தெளிவான வழிமுறையில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். இது ஒரு கருத்து. மோட்சத்திற்கு ஆத்ம ஞானம் தான் சாதனம், ஆத்ம ஞானத்திற்கு சாஸ்திர ஸ்ரவணம் தான் சாதனம், சாஸ்திர ஸ்ரவணத்திற்கு ஒரு தகுதி வேண்டும், அதற்கு கர்மயோகம், உபாசனை சாதனம். இதுதான் சாஸ்திரத்தோட வாழ்க்கை முறை. சாஸ்திரம் சொல்லுகின்ற இரவாத நிலையை அடைவதற்கான வழிமுறை என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்று உன்னுடைய சந்தேகத்தெல்லாம் நீக்கி கொண்டு நீ ஆத்மாவை அறிந்து கொள்ள முயற்சி உடையவனாய், அதற்காக சித்த சுத்தியை பெறுவதற்காக கர்மயோகத்தை செய்ய ஊக்கமுடையவனாய் உன்னுடைய கடமையை செய்ய எழுந்திரு. இது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் முன்னாடி 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம், அர்ஜுனன் சந்தேகம் கேட்டால் கர்மயோகம், ஞான யோகம், இதில் எது மேலானதுன்னு கேட்கிற பொழுது பகவான் சொன்னது ஞான யோகம் தான் நேரடியாக மோட்சத்தை தரத்தக்கது, ஞானிகள் மேலானவர்கள்னு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்லாம் சொன்னார். அப்போ ஞானம்தான் மேலானது என்றால் நான் ஏன் கர்மத்தை செய்ய வேண்டும்? கர்மம் பந்தத்தை கொடுக்கக்கூடியது என்று நீங்களே சொல்லுகிறீர்கள், அனித்தியமான பலனை கொடுக்கக்கூடியது என்கின்ற பொழுது அனித்தியமான பலனை கொடுக்கின்ற கர்மத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? நான் ஞான யோகத்தை, அதற்கான சந்நியாச மார்க்கத்தை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி அர்ஜுனனுக்கு வருது. 2ல் எது சிறந்தது? எது சிறந்ததுங்கிற பொழுது எனக்கு எது பொருத்தமானது? பகவான் தெளிவாக சொல்லிட்டார், ஞான யோகம் மோட்சத்தை தரத்தக்கது, கர்மயோகம் அதற்கு பரம்பரா சாதனமாக இருக்கின்றது, நீ கர்மயோகத்தை செய்வாயாகன்னு சொன்ன பிறகும் இதில் எது ஞானயோகம் தான் மேலானதுன்னா அதை ஏன் நான் செய்யக்கூடாது என்ற கேள்வியை கேட்டிருந்தான். அந்த கேள்விக்கு பகவான் இப்படி தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி ஞான கர்ம சந்நியாசம் என்று சொல்லி நீ சித்தசுத்தி இல்லாதவனாக இருந்தால் சித்தசுத்திக்காக கர்மத்தை யோகமாக செய்வாயாக, உன்னுடைய தர்மத்தை கடைபிடிப்பாயாக, அதனால் காலக்கிரமத்தினால நீ ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைவாய். அல்லது நான் ஏற்கனவே ஞானம் உடையவனாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மா அனாத்ம விவேகம் தெளிவாக இருக்கின்றது என்றால் உலக நன்மையின் பொருட்டு கர்மாவை செய்வாயாக, லோக சங்கிரகார்த்தம். அவ்வாறு செய்கின்ற பொழுது கர்த்திருவம் இல்லாமல் செய்தால் கர்ம பலன் ஏற்படாது, ஆகவே நீ பந்தத்தை அடைய மாட்டாய் என்று அதை ஞான கர்ம சந்நியாசம் என்பதை தெளிவாக இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டார். ஞானத்தினால ஆத்மாவுடைய அகர்த்திருவத்தை, நிஷ்கர்மியத்துவத்தை புரிந்து கொண்டு கர்ம பலனை தியாகம் செய்தல், கர்த்திருவத்தை தியாகம் செய்தல், அதே சமயம் கர்மத்தை செய்தல். உடல் ரீதியாக கர்மத்தை செய்யணும், மனதில் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, எனக்கு இந்த பலன் வேண்டுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லிட்டார். அதனால் இந்த ஞானத்தினால் உன்னுடைய நான் எதை செய்யறதுங்கிற அந்த சந்தேகத்தை நீ போக்கிக் கொண்டு கர்மாவை, உன்னுடைய தர்மத்தை கடைபிடிப்பாயாக என்று 2 விதத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆச்சாரியர் 2க்கான குறிப்பை சுருக்கமாக முகவுரையில் சொல்கிறார். 2 விதமான சந்தேகத்தையும், ஒன்று ஞான யோகம், ஞானம்தான் மோட்சம் தரும் அப்படிங்கிற சாஸ்திர விஷயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம், நான் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இந்த 2 விஷயத்திலையும் சந்தேகத்தை நீக்கி கர்மத்தை செய்வாயாக. சற்கடவர் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது அதான். ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம். தஸ்மாத், ஆகவே, ஆத்மனக உன்னுடைய ஹிருத்ஸ்தம், ஹிருதி புத்தி, மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை, அஜ்ஞான சம்பூதம் ஏனம் சம்சயம், அஜ்ஞான காரியமாக இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தை, நான் எதை செய்யறது, மோட்சத்திற்கு எது சாதனம் என்ற இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் ஞான அசினா சித்வா, ஞானமாகிய வாளினால் வெட்டி, ஞானமாகிய கத்தியினால் வெட்டி அப்படின்னா அதை நீக்கி, யோகம் ஆதிஷ்ட, நீ
யோகத்தை கடைபிடிப்பாயாக. அப்போ யோகம்ங்கிற பொழுது இங்கே எல்லா யோகத்தையும் எடுத்துக்கொள்ளணும். முதல்ல கர்மயோகம், அப்புறம் சமாதி யோகம், அப்புறம் ஞான யோகம். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று முரணானது கிடையாது. ஒன்றொன்றும் ஒவ்வொரு படியில் இருக்கக்கூடியது. ஒன்றும் தனித்தனி சுதந்திரமானது அப்படிங்கிறதும் இல்லை, ஒன்றுக்கொன்று முரணானது என்பதும் இல்லை. ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்த படியாக இருக்கக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு நீ யோகத்தை கடைபிடிப்பாயாக. யோகத்தை கடைபிடிப்பாயாகங்கிற பொழுது உன்னுடைய சுதர்மத்தை செய்வாயாக. அதே சமயம் பலனை எதிர்பார்க்காம கர்ம யோகமாக செய்வாயாக. அப்படி கர்ம யோகமாக செஞ்சாதான் அது மோட்ச சாதனம். கர்ம பலன் கருதி செய்தாக்கா அது சம்சார காரணமாயிரும். அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். யோகா கர்மஷு கௌசலம்னு. கர்ம பலன் கருதி செய்தால் அதே கர்மா சம்சார சாதனமாக இருக்கும். கர்ம பலன் கருதாமல் கர்மாவை செய்கிற பொழுது அது மோட்ச சாதனமாக சித்த சித்திக்கு ஹேத்துவாக ஆகின்றது. அதுதான் அழகாக இங்கே முகவுரையில் ஆச்சாரியர் சொல்லுகின்றார். ஒரு சுருக்கமான முகவுரை, அதே சமயம் அற்புதமான ஒரு முகவுரை. படிக்கலாம், முகவுரை படிக்கலாம். யஸ்மாத் கர்மயோக அனுஷ்டானாத் அசுத்திக்ஷய ஹேதுக ஞான சஞ்சின்ன சம்சயः ந நிபத்யதே கர்மபிஹி ஞானாக்னி தக்த கர்மத்வாதேவ யஸ்மாச்ச ஞான கர்ம அனுஷ்டான விஷயே சம்சயவான் வினஷ்யதி. யஸ்மாத் இங்கே தஸ்மாத்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுனால யஸ்மாத்னு ஆச்சரியப்பட்டார். ஏன்னா தஸ்மான் வந்தால் யஸ்மாத் வரணும். எந்த காரணத்தினால், ஆகையினால். இது இப்படி இருக்கிறதுனால இதை நீ செய்வாயாக என்று சொல்கிற பொழுது யஸ்மாத் தஸ்மாத்னு சொல்லுவோம். அதனால் ஹேத்து யஸ்மாத்துங்கிற பொழுது காரணத்தை சொல்லிட்டு ஆகவே நீ இதை செய்வாயாக. கர்மயோக அனுஷ்டானாத் கர்மயோகத்தை கடைபிடிப்பதினால், அது ஹேத்து. கர்மயோகத்தை கடைபிடிப்பதினால். இப்போ நீ கர்மயோகத்தை பண்ணணும், யுத்தம் பண்ணணுங்கிறதா பகவான் சொல்கிறது. அதுதான் மோட்சத்திற்கு முதல் நிலை சாதனமாக இருக்குது. ஆகவே கர்மயோக அனுஷ்டானாத் கர்மயோகத்தை கடைபிடிப்பதினால் அசுத்தி க்ஷய ஹேத்துக ஞான சஞ்சின்ன சம்சய அசுத்தியை போக்கக்கூடிய காரணத்தினால், அசுத்தி போன காரணத்தினால் உண்டாகக்கூடிய ஞானம். அல்லது ஞானத்துக்கு அட்ஜெக்டிவ். அசுத்தி க்ஷய ஹேத்துக அசுத்தி நீங்கிய பிறகு உண்டாகின்ற ஞானத்தினால். ஏன்னா மனசில் அசுத்தி இருக்கிற வரைக்கும் ஞானம் வராது. அசுத்திங்கிறது விருப்பு வெறுப்பு பொறாமை பேராசை எல்லா தீய குணங்களும். அது இருக்கிற வரைக்கும் ஞானம் வராது. அதனால் இந்த அசுத்தி நீங்கிய பிறகு தோன்றக்கூடிய, அசுத்தி நீங்கியதை காரணமாக கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து தோன்றக்கூடிய ஞானம். அந்த அசுத்தி போகிறதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் முதல்ல கர்மயோகம். அதை சொல்லிட்டார். கர்மயோக அனுஷ்டானாத் கர்மயோகத்தை அனுஷ்டித்ததனால் மன தூய்மை அடைந்தவனாகி அதனால் தோன்றிய ஞானத்தினால் எல்லா சந்தேகங்களையும் நீங்க பெற்றவனுக்கு கர்மாவானது பந்தத்தை ஏற்படுத்துவது இல்லை. இதான் இதுவரைக்கும் பகவான் பண்ணியிருக்க உபதேசத்தினுடைய சாரம். ஞான சஞ்சின்ன சம்சய கர்மபிகி ந நிபத்தியதே ஞானத்தினால் எல்லா சந்தேகங்களும் போனவனுக்கு கர்மாவானது பந்தத்தை உண்டு பண்ணுவது இல்லை. ஏன் உண்டு பண்ணுவது இல்லை? அதற்கான கேத்துவையும் பகவானே சொல்லியிருக்கிறார். ஞான அக்னிகி தக்த கர்மத்வாத் ஏவ ஞானமாகிய நெருப்பானது எல்லா கர்மாக்களையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் என்று சொன்ன காரணத்தினால், என்று இருக்கின்ற காரணத்தினால். அதனால் ஞானம் கர்மாவை நாசம் பண்ணுங்கிறதுனால ஒருவன் ஞானத்தை அடைந்த பிறகு கர்மாவை செய்தாலும் அதனால் கர்ம பந்தமானது கர்ம பலனானது ஏற்படுவது இல்லை. அதான் முடிவு. கர்ம பலன் இல்லைன்னா அவன் தான் முக்தன். யாருக்கு கர்மா பலனானது யாரை கட்டுவது இல்லையோ அவன் முக்தன். அப்படின்னா அவனுக்கு புண்ணிய பாபம் இல்லை. புண்ணிய பாபத்தினால் அவன் மனது பாதிப்படைவது இல்லை. அவன் நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த சுரூபமாக அவன் இருக்கின்றான். ஆகவே ஞான கர்ம அனுஷ்டான விஷயே
சம்சயவான் வினஷ்யதி என்று சொன்ன காரணத்தினால், இது முதல்ல சொன்னது யஸ்மாத்துங்கிறதுல ஒரு காரணம். அதுக்கப்புறம் இப்படி சாஸ்திரமானது தெல்ல தெளிவான மோட்ச சாதனத்தை சொல்லி இருக்கிறதுனால நீ சந்தேகத்தை விட்டு உன்னுடைய கர்ம அனுஷ்டானத்தை செய்வாயாக. இது ஒன்று. இது ஒரு இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு விதமான விளக்கம், முகவுரை. அதற்கப்புறம் இந்த ஞான கர்மத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல சந்தேகம் இல்லாதவனாக நீ உன்னுடைய கர்மாக்களை செய்வாயாக. சம்சயவான் வினஷ்யத்தின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ஞான கர்ம அனுஷ்டான விஷயத்துல யார் சந்தேகம் உடையவனாக இருக்கிறானோ அவன் அழிவை அடைவான் என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் நீ உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை விட்டு சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரம் பிரமாணமாங்கிறதுலையே சந்தேகம் இல்லாமல் அதை விட்டு அல்ல, சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறதுல ஒரு சந்தேகம், அப்புறம் சாஸ்திரம் பிரமாணமான ஒரு சந்தேகம். ரெண்டு, சாஸ்திரம் பிரமாணமாங்கிறது ஒரு சந்தேகம், அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறது ஒரு சந்தேகம். ரெண்டு விதமான சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்து விட்டு. அதான் அதனால நீ சொல்றதை ஏன் நான் கேட்கணும் சொல்றான்ல, அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னாக்கா அவருடைய பெரிய அந்த அதிகாரத்திலேயே அவருக்கு சந்தேகம். அப்படி கேள்வி கேட்கிறான். அதற்கப்புறம் இல்லை, அவர் தான் பாஸ், அவர் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும், அவர் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதுல சந்தேகம். அதனால் சுப்ரீம் கோர்ட்டு ஏன் சொன்னால் கோர்ட்டு சொல்கிறா நான் ஏன் கேட்கணும்னா, இருக்கிறதுலே சுப்ரீம் கோர்ட் தான் அதிகாரமானது, அது என்ன சொன்னதோ அதான் இறுதி முடிவு, அதனால் கேட்டு தான் ஆகணும், அது நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது சட்ட விரோதம், தேச விரோதம், ஆகவே கட்டுப்பட்டு ஆகணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா அந்த தீர்ப்பு எப்படின்னு புரிஞ்சு கொள்றதுல சந்தேகம் வரலாம்ல, அதான் பிரமாணமாங்கிறது சந்தேகம். அப்புறம் அது சொன்ன விஷயத்துல நமக்கு வரக்கூடிய சந்தேகம். இப்படி ரெண்டு விதமான சந்தேகத்தையும் நீ விட்டு சந்தேகம் இருக்கிறவன் வாழ்க்கையில உருப்பட மாட்டான், அவன் அழிவை அடைவான் என்று சாஸ்திரம் தெளிவாக சொல்லி இருக்கிறதுனால எல்லா விதமான சந்தேகங்களையும் நீ நீக்கிவிட்டு உன்னுடைய தர்மம் என்னவோ அதை கடைபிடிப்பாயாக. சுருக்கமாக சொன்னா அதான். புரியுதோ புரியலையோ, நீ சொல்ற உன்னுடைய தர்மம் என்னவோ அதை ஒழுங்கா கடைப்பிடி, காலப்போக்கில் எது புரியணுமோ அது புரியும். அப்படி முடிக்கிறார். ஸ்லோக பாஷ்யம் பார்க்கலாம். தஸ்மாத் பாபிஷ்டம் அஜ்ஞான சம்பூதம் அஜ்ஞானாத் அவிவேகாத் ஜாதம் ஹிருத்ஸ்தம் ஹிருதி புத்தௌ ஸ்திதம் ஞானாசினா சோகமோகாதி தோஷஹரம் சம்யக் தர்சனம் ஞானம் ததேவ அசிஹி खड्गः तेन ஞானாசினா ஆத்மனः ஸ்வஸ்ய ஆத்மவிஷயத்வாத் சம்சயஸ்ய நஹி பரஸ்ய சம்சயः பரேன சேத்தவ்யதாம் பிராப்தः येन स्वस्येति विशेष्यते अतः आत्मविषयोऽपि स्वस्यैव भवति चिद्वैनं संशयं स्वविनाशहेतुभूतं योऽहं सम्यक् दर्शन उपायं कर्म अनुष्ठानम् आतिष्ठ कुर्वीत सारी आतिष्ठ कुरु इति अर्थः। हे भारत इदानीं युद्धाय उत्तिष्ठ उत्तिष्ठ च
இதானி யுத்தாய பாரத இதி. ஹே பாரத முதல்ல போட்டுக்கணும். தஸ்மாத் ஆகவே ஆகவே பாபிஷ்டம் இந்த பாப காரியமான பாபிஷ்டம்னா பெரு பாபின்னு சொன்னார். யார் சந்தேகம் உடையவனோ அவன் தான் மகா பாபின்னு சொன்னார். சந்தேகம் உடைத்திருத்தல் என்பது மகா பாபம் என்ற காரணத்தினால் அந்த சந்தேகம் எங்கேருந்து வருது? அஜ்ஞான சம்போதம். அஜ்ஞானம்னா அவிவேகவாத். அஜ்ஞான சம்போதம்னா அஜ்ஞானாத் சம்போதம். அஜ்ஞான சம்போதம் அஜ்ஞானத்திலிருந்து தோன்றுவது. அஜ்ஞானத்திலிருந்துனாக்க அவிவேகத்திலிருந்து, விவேகம் இன்மையிலிருந்து. அஜ்ஞானம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அவிவேகம். அப்போ ஆராய்ச்சி இன்மையிலிருந்து, எது ஆத்மா அனாத்மா என்று சாஸ்திர விசாரம் செய்யாத தன்மையிலிருந்து ஜாத்தம் தோன்றுவது. எங்க இருக்கு? கிருத்ஸ்தம். கிருத்தினா புத்தியில் ஸ்திதம் இருக்கின்ற. கிருத்தினாக்க ஹிருதயம். ஹிருதயம்ங்கிறது இங்கே புத்தியை குறிக்கிறது. நம்முடைய மனதில் இருக்கிறது அல்லது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகம். கிருஸ்தம் அப்படின்னா ஹிருதயத்தில் புத்தியில் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை அஜ்ஞானத்தினால் தோன்றிய, அஜ்ஞானத்தினால் விவேகம் இன்மையினார். ஏன்னா இது அஜ்ஞானம் அனாதியாக இருக்கிறது. அதை நாம தான் ஒரு காலத்தில் ஆத்ம விவேகம் பகுத்தறிவை பயன்படுத்தி போக்கிக் கொள்ள வேண்டும். மனித பிறவிக்கு வர்ற பொழுதுதான் இந்த விவேகம் இயல்பாக இருக்கு. இந்த விவேகத்தினால அனாதியாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நாம் முயற்சியினால் போக்கிக் கொள்ள வேண்டும். அஜ்ஞானத்திலிருந்து தோன்றுகின்ற சந்தேகங்களை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி அதோட சாஸ்திரத்தின் உதவியோடு, யுக்தி சாஸ்திரம், ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூன்றும் தான் நமக்கு பிரமாணம். சாஸ்திர பிரமாணம் இருக்குது, அப்புறம் யுக்தி தர்க்கம் அறிவு ரீதியாக நாம் யோசித்து புரிந்து கொள்வது, அப்புறம் அனுபவம் பெரியோர்களுடைய அனுபவம். இவைகளை வைத்து கொண்டு நாம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய்து அதிலிருந்து தோன்றுகின்ற எல்லா விதமான சந்தேகங்களையும் போக்கிக் கொள்ள வேண்டும். எங்கே இருக்க சந்தேகம்? நம்மளுடைய மனதில் புத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம். அப்புறம் எதை பற்றிய சந்தேகம்? நம்மை பற்றிய சந்தேகம். ரெண்டு. எங்கே இருக்க சந்தேகம்? எதை பற்றிய சந்தேகம்? அதுக்கு அடுத்து விளக்கம் கொடுக்குறார் ஆச்சாரியர். இங்கே ஞானாசினா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் ஞான அசினா. ஞான அசினான ஞானமாகிய கத்தியினால். என்ன? சோக மோகாதி தோஷகரம் சமயக் தர்சனம் ஞானம். அதனால் ஞானமாகிய கத்தியினால்னா எந்த ஞானம்? அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். சோக மோகாதி தோஷகரம். சோகம் மோகம் முதலான தோஷங்களை நீக்கக்கூடிய மனதில் தோன்றுகின்ற சோகம். முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் அர்ஜுனுடைய சோகம் மோகம். சோகம்ங்கிறது காரியம், அதற்கு காரணம் மோகம். துக்கம் வருது, துக்கத்துக்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா மோகம் மயக்கமானது இருக்கு, அஜ்ஞானம் அது காரணம். அவைகளை போக்கக்கூடிய சோக மோகாதி தோஷகரம். சோகம் மோகம் முதலான தோஷங்களை நீக்கக்கூடிய, குறைகளை போக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய சம்யக்கு தர்சனம் ஞானம். தெள்ள தெளிவான மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த காட்சியாகிய ஞானம். ஆத்ம ஞானம், சத்திய மித்யா ஞானம், ஆத்ம அனாத்ம ஞானம். அந்த ஞானத்தினால் சம்யக் தரிசனங்கிற தெளிந்த ஞானத்தினால், தெளிந்த ஞானம் என்ற தெளிந்த தர்சனம் என்ற ஞானத்தினால், சம்யக் தரிசனம் ஞானம்னா தெளிந்த காட்சி என்ற ஞானத்தினால். ததே அதுதான் கத்தி. தது ஏவ அசிகி. அசிகினாக்க கட்கஹ. அசிகிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை கட்கஹ, கத்தின்னு அர்த்தம். கத்தி வாழ் அர்த்தம். தேன ஞானாசினா அந்த ஞானமாகிய கத்தியினால் வாளினால் அந்த மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வாயாக அப்படின்னு போட்டுக்கொள்ளணும். இல்லை ஸ்வஸ்ய அப்படின்னு இருக்கு. இல்லை அந்த கிருத்தம் அப்படிங்கிறதுக்காக விளக்கம் கொடுக்கிறார். ஸ்வஸ்ய ஆத்மனகங்கிற வார்த்தைக்கு ஞானாசினா ஆத்மனக சம்சயம். ஞானமாகிய கத்தியினால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய சந்தேகம். ஆத்மாவை பற்றிய சந்தேகம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். அதனால ஸ்வஸ்யன ஆத்மனகங்கிறதுக்கு அர்த்தம்
ஸ்வஸ்ய அப்படின்னா தன்னுடையன்னு அர்த்தம். ஆத்மனகனா ஸ்வஸ்ய, ஸ்வஸ்யகனா தன்னுடைய. தன்னுடைய அப்படிங்கிற பொழுது ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். தன்னுடையனா என்னுடைய சந்தேகம் அப்படிங்கிறது இல்லை, என்னை பற்றிய சந்தேகம். சந்தேகம் என்னுடைய சந்தேகம்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாமேனா அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை விட என்னை பற்றிய சந்தேகம், அதாவது ஆத்மாவை பற்றிய சந்தேகத்தை போக்கிக் கொள்வாயாக. ஏன்னா நம்ம சாதாரணமாக பேச்சில் ஒரு கேள்வி கேட்குறா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம்னாக்க நம்ம சந்தேகம் கேட்டாலே நமக்கு இருக்க சந்தேகத்தானே கேட்க முடியும். பக்கத்தில் ஆளுக்கு சந்தேகத்தை நம்ம கேட்க முடியாது. அவருடைய ஹிருதயத்தில் இருக்க சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அவர் வாயை திறந்து கேட்டால் தான் அது தெரியும். இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அது நம்முடைய சந்தேகம்ங்கிறது இயல்பாகவே இருக்குது. இருந்தாலும் நம்ம பிரயோகத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் அங்கே முக்கியம் என்னது, எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்குது, எனக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்குங்கிற எந்த விஷயமோ அதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அது மாதிரி இங்கே தன்னை பற்றிய தன்னுடைய சந்தேகம் அப்படின்னாக்கா ஆத்மனகன தன்னுடைய சொசிய, தன்னுடைய சந்தேகம்னா தன்னை பற்றிய சந்தேகம், ஆத்மாவை பற்றிய சந்தேகம். அதில் அந்த சந்தேகத்தை நீ போக்கிக் கொள்வாயாகன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும்னு. ஆனால் மற்ற லௌகிக விஷயங்கள் 1000 சந்தேகம் இருக்கலாம். ஆனால் நமக்கு மோட்சத்தை தரக்கூடியது ஆத்மாவை பற்றிய சம்சய நிவர்த்தி தான் மோட்சத்தை தரத்தக்கது. ஆகவே ஆத்மாவை பற்றிய சந்தேகத்தை போக்கிக் கொள்வாயாக என்பது இங்கே பொருள்னு ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகிறார். ஆத்மனகன ஸ்வசிய, ஸ்வசிய அதற்கு விளக்கம் ஆத்ம விஷயத்வாத் சம்சயஸ்ய, ஆத்ம விஷயமான சந்தேகம், சந்தேகத்தினுடைய ஆத்ம விஷயத்தை குறித்த சந்தேகம். நகி பரஸ்ய சம்சயக பரேன சேத்தவியதாம் பிராப்தக, இன்னொருத்தருடைய ஒருத்தருடைய சந்தேகத்தை இன்னொருத்தரால் நீக்குதல், இன்னொருத்தர் கேட்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவன் மனசில் என்ன சந்தேகம் அவன் தானே கேட்கணும். அதனால் அப்படி நீக்குதல்ங்கிறது அது சரியானதாக இல்லை. ஆகவே ஸ்வசிய இது விசேஷே, ஸ்வசியங்கிறது ஆத்ம விஷயத்வாத், ஆத்மாவை பற்றிய சந்தேகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தன்னுடைய சந்தேகம், உன்னுடைய சந்தேகம் என்று. ஒரு விஷயத்தை ஆசிரியர் பாடம் எடுக்கிறார், 10 மாணவர்கள் இருக்கிறார்னா ஒருத்தனுக்கு ஒரு அம்சம் மட்டும் புரியாமல் இருக்கும். அது ஒரே விஷயத்தை குறித்து 10 பேர் 10 விதமான கேள்வியை கேட்கலாம். அவனுக்கு எந்த விஷயம் புரியலையோ அந்த பகுதியை மட்டும் கேள்வி, எனக்கு அது புரியுது இதுதான் புரியலைன்னு அதே விஷயத்தில் இருந்து பல கோணங்களில் பார்க்கிற பொழுது பலவிதமான சந்தேகங்கள் வரலாம். இதில் சாஸ்திரம் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்குது. உனக்கு இந்த விஷயத்தில் என்ன சந்தேகம் இருக்கோ அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கொள் அப்படிங்கிறது இங்கே குறிப்புன்னு. அதனால ஆத்மனகங்கிற வார்த்தை இருக்குன்னு ஆச்சாரியர் குறிப்பிடுறால ஸ்வஸ்ய இதி விசேஷியதே. அதக ஆத்ம விஷய அப்படி ஸ்வஸ்ய ஏவ பவதி, ஆத்ம விஷயம்தான் ஸ்வஸ்ய ஆத்மனக என்று இருக்கின்றது. அப்படின்னா ஆத்ம விஷயம்னா என்னது, ஆத்மாவை குறித்த சந்தேகம், ஆத்மாவுக்கு இருக்கிற சந்தேகம் இல்லை அப்படி சொல்ற. ஆத்மனகனாக்க ஆத்மாவினுடைய சந்தேகம்னா ஆத்மாவுக்கு இருக்கிற சந்தேகம்னு வந்துடும். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்ங்கிறது இல்லை, ஆத்மாவை பற்றி உனக்கு இருக்கின்ற சந்தேகம். அதான் பாஷ்யத்தோட விசேஷம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டியது, அதுக்கு எந்த இடத்துல எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளணுங்கிறத ஆச்சாரிய பாஷ்யத்தில் தெளிவாக சொல்கிறார். சித்வைனம் அப்படின்னா சம்சயம் ஸ்வ விஷய கேத்தும் கேத்து பூத்தம், தன்னுடைய விஷயமாக ஸ்வ விஷய ஸ்வ விஷய ச விநாச கேத்து பூத்தம்னா சித்வா ஏனம் சம்சயம். சித்வைனம் சம்சயம்னா என்னது, சித்வா ஏனம் சம்சயம். ஏனம் சம்சயம்னா ஸ்வ விநாச ஹேத்து பூதம் சம்சயம் சித்வா. ஏனம் சம்சயங்கிறதுக்கு முன்னாடி அர்த்தம் கொடுத்துட்டார், ஆத்மாவை பற்றிய சந்தேகம்னு. ஏன் இதை போக்கணும்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதேன்னா, எனக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, அல்லது எத்தனையோ விஷயங்களை பற்றிய சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் நான் போக்காமல் இருக்கிறேன். அதே மாதிரி ஆத்ம விஷயத்தை பற்றியும் சந்தேகத்தை நான் போக்காமல் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, நான் என் வேலையை பார்க்குறேனே அப்படின்னு நினைக்கலாம். அதற்காக சொல்கிறார் ஸ்வ விநாச ஹேத்துமே. நான் முன்னாடியே சம்சயாத்மா வினஷ்யதின்னு சொல்லிட்டார். மற்ற உலக விஷயங்களில் நமக்கு சந்தேகம் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய அழிவு வந்து விடாது. ஆனால் தன் விஷயத்தில் சந்தேகம் இருந்தால் அது நம்மளுடைய பிறப்பு இறப்பிற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால்
ஸ்வ விநாச ஹேத்து பூதம், தன்னுடைய அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை பற்றிய உன்னை பற்றிய சந்தேகத்தை நீ கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வாயாக, போக்கிக் கொள்வாயாக. அப்படி யோகம்னா சமயக் தர்சன உபாயம் கர்ம அனுஷ்டானம். நல்ல யோகம்ங்கிற பொழுது கர்ம யோகம். இந்த இடத்துல என்ன யோகத்தை செய்வாயாக, அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறேன். அதனால் ஆத்ம யோகம் ஆத்ம ஞானம்ங்கிறது இல்லை, இங்கே ஞான யோகம்ங்கிறது இல்லை, கர்ம யோகம். எதற்கு ஏன் கர்ம யோகத்தை பண்ணணும்? சமயக் தர்சன உபாயம், பிறகு ஆத்ம ஞானத்திற்கு அதுவே சாதனமாக இருக்கின்றது என்பதினால் முதல்ல இப்போ கர்மயோகத்தை எழுந்து பண்ணு அப்படின்னு. இப்போ குழந்தைகளை 8வது 10வது படிக்கிற குழந்தைகள் என்ன ஆகணும்னா, டாக்டர் ஆகணும்னா நேராக மெடிக்கல் காலேஜ் போகணுமே, ஏன் ஸ்கூலுக்கு போகிறேன்னா, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் இப்போ பாடத்தை ஒழுங்காக படித்தா தான் நாளைக்கு டாக்டர் ஆகலாம். டாக்டர் ஆகணுங்கிறது அவனுக்கு கனவாக இருக்கலாம். அந்த கனவு நிறைவேறணும்னா மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும். மெடிக்கல் காலேஜில் நேராக உடனே போய் சேர்ந்துட முடியுமாண்ணா? முதல்ல எல்கேஜி பாடத்தை ஒழுங்காக படிக்கணும். டாக்டர் ஆகணுங்கிற உன்னுடைய கனவு லட்சியம் நிறைவேறணும்னா முதல்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும். ஆரம்பம் காலேஜ் போனால் தானே, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தா தானே டாக்டர் ஆக முடியும். நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும், நேராக அங்கே போகிறேன்னா? அப்படி போக முடியாது, இங்கே படிப்படியாக தான் போக முடியும் அப்படிங்கிறதா. ஆனால் சம்யக் தர்சனம், சம்யக் தர்சனமாகிய ஞானம்தான் மோட்சத்தை தரும். அதற்கு உபாயமாக இருக்கின்ற கர்மானுஷ்டானம்னா, அதற்கு உபாயமாக இருக்கின்ற கர்ம அனுஷ்டானத்தை முதல்ல வீட்டு வேலையை ஒழுங்காக பண்ணணும். சுருக்கமாக சொன்னால், முதல்ல வீட்டு வேலையை ஒழுங்காக பண்ணு. உன்னுடைய தொழில் என்னவோ, வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்லணும், அல்லது பாவமாக எந்த தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறாயோ, தன்னுடைய சொந்த கடமை, குடும்ப கடமை, சமூக கடமை, இல்லறத்தில் இருக்கிறவன் அதை முறையாக ஒழுங்காக பண்ணாலே காலக்கிரமத்தில் நீ ஞான யோகத்திற்கு வந்து விடுவாய். ஆதிஷ்ட அப்படின்னா குரு அப்படின்னு அர்த்தம். குரு இது அர்த்தக செய்வா. ஆதிஷ்டங்கிறதுக்கு ஒரு சுருக்கமாக குரு, செய்வாயாக. செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல எந்திரிக்கணும். சோம்பேறியாக தூங்கிட்டு இருக்கக்கூடாது, அதில் குழப்பத்திலேயே உட்கார்ந்துருக்கக்கூடாது. அதனால் உத்திஷ்டன இதானிம் யுத்தாய பாரத, யுத்தத்திற்காக எழுந்திருப்பாயாக. இப்பொழுது யுத்தம் செய்வதற்காக நீ எழுந்திருப்பாயாக. யுத்தம் செய்கிறது என்ற கடமையை நீ செய்து முடிப்பாயாக. இவ்வாறு இந்த 14வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. 42வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் முடிவு பெறுகிறது. இது ஸ்ரீ திரும்ப தமிழ் அர்த்தம் பார்த்துருவோம். 42வது ஸ்லோகத்துக்கான தமிழ் 2 முகவுரையை 2ஆக பிரித்து கொடுத்துருக்கிறார். கர்மயோகத்தை அனுஷ்டித்தலால், பக்கம் என்னான்னு பார்த்துங்க. கர்மயோகத்தை அனுஷ்டித்தலால் 171 42வது ஸ்லோகத்துக்கான முகவுரை. கர்மயோகத்தை அனுஷ்டித்தலால் அழுக்கு தேய்ந்து போக, அழுக்குனா மனதில் இருக்கக்கூடிய அழுக்கானது தேய்ந்து போக, அதனால் ஞானம் உண்டாக, அதனால் ஞானம் வருது. அந்த ஞானத்தால் சம்சயமர பெற்றவனை, எல்லா சந்தேகங்களும் நீக்க பெற்றவனை. என்ன? ஆத்ம விஷயத்தில் இருக்க சந்தேகம், அப்புறம் இப்பொழுது நான் எதை செய்கிறது அப்படிங்கிற சந்தேகம், இந்த சந்தேகங்களை நீங்க பெற்றவனை கர்மங்கள் கட்டுவது இல்லை. ஞானம் என்னும் தீயினால் கர்மம் அனைத்தும் எரிக்கப்பட்டவையினாலே என்க. அதனால் தெளிவான சந்தேகம் இல்லாத தெளிவான ஆத்ம ஞானம் இருக்கிறவனை கர்மமானது கட்டுவது இல்லை. ஏன்னா அந்த தெளிந்த ஆத்ம ஞானமானது கர்மத்தை எரித்துவிடும் என்று இருப்பதனால். இது ஒரு காரணம். அன்றியும் ஞான கர்மங்களை அனுஷ்டிக்கும் விஷயத்திலே சந்தேகமுடையவன் கெட்டுப்போகிறான் என்ற இவ்விரண்டும் எதனால் உள்ளதோ, இந்த இதில் சந்தேகத்தோடையே இருந்தேன்னா அது செயலற்ற தன்மையில் முடக்கிவிடும், அது அழிவை கொடுக்கும். ஆகவே நீ இந்த சந்தேகங்களை போக்கிக் கொண்டு உன்னுடைய கடமையை யுத்தம் செய்வதற்காக எழுந்திருப்பாயாக. பாஷ்யார்த்தம். ஸ்லோகார்த்தம். அதனால் நீ அஞ்ஞானத்தால் உண்டாகி நெஞ்சிலே நிலைத்திருப்பதாய் ஆத்மாவை பற்றிய இச்சந்தேகத்தை ஞானம் என்னும் அறிவாலால் வெட்டி யோகத்தை கைக்கொள். பாரத எழுந்திரு. ஆதலால் நீ மிக பாஷ்யம். நீ மிக பொல்லாததும் அவிவேகத்தால் உண்டானதும் புத்தியிலே நிலைத்திருப்பதும்
தான், அதாவது நீ கெடுவதற்கு காரணமானதாய் ஆத்மாவை பற்றியதானதும் பற்றியதானதுமான உன்னுடைய இந்த சம்சயத்தை துன்பம் மயக்கம் முதலான தீங்குகளை போக்கும் மெய்யறிவு என்னும் அறிவாளால் அறிவி. சாதனமான கர்ம அனுஷ்டானத்தை கைக்கொள், அதாவது அதனை செய். பாரத, இனி இப்பொழுது போர் புரிய எழுந்திரு என பகவான் அருளி செய்யலானார். அதற்கு ஒரு கூடுதலாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். சம்சயமானது ஆத்மாவை பற்றியதாதலின் தன்னுடைய என்பதை வருவித்து கொள்க. அந்த ஸ்வசிய ஆத்மனக அப்படிங்கிறதுக்கான ஸ்வசிய ஆத்மனக என்று தன்னுடைய என்று சேர்த்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய சம்சயத்தை வேறொருவன் அறுக்க முடியாதாதலின் தன்னுடைய என்று சிறப்பித்து கூற வேண்டும். ஆதலால் சம்சயமானது ஆத்மாவை பற்றியதாயினும் தன்னுடையதாகவே ஆகின்றது. அதனால் தன்னுடைய சந்தேகம் ஆத்மாவை பற்றிய சந்தேகம். தான் ஆத்மா. ஒருவன் சிப்பியை பார்த்து இச்சிப்பியோ வெள்ளியோ என ஐயமுற்ற இடத்து அச்சந்தேகம் சிப்பியை பற்றியதாய் அவனிடத்து உள்ளது. இங்கேயோ இவ்வாறு இல்லை. சம்சயமானது தன்னை பற்றியதாய் தன்னிடத்திலேயே உள்ளது. சந்தேகம் இருக்கிற இடமோ என்னிடத்தில் தான், சந்தேகத்துக்குரிய விஷயமும் நான் தான். அதனால் எனக்கு என் மேலேயே சந்தேகம், எனக்கு அடுத்த ஆள் மேலே புற விஷயத்தில் சந்தேகம் வரலாம். இங்கே முக்கியமானது தனக்கு தான் மேலேயே இருக்கக்கூடிய சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் உடம்பா, மனசா, புத்தியா, ஆத்மாவா? இது நம்ம பற்றி சந்தேகம் தானே. நான் ஒரு பொழுது என் உடம்பு நான்னு சொல்கிறேன், ஒரு பொழுது மனசு நான்னு சொல்கிறேன், ஒரு பொழுது புத்தி நான்னு சொல்கிறேன். ஆழ்ந்த தூக்கத்தில் இது எதுவுமே இல்லாமலே நான் இருக்கிறேன். இப்போ உண்மையிலேயே இது நானா, இல்லை இதற்கு வேறாக இருக்கின்ற ஒன்று நானானா? ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு தான் நானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். போனதுக்கப்புறம் அவர் எங்கேனா அவர் போயிட்டாருன்னா, உடம்புன்னு தானே இத்தனை நாள் இருந்தார், உடம்பு இங்கே தானே இருக்கார், போயிட்டாருன்னு அப்போ போனவர் யார் கேள்வி வருது. இருக்கிற வரைக்கும் உடம்பு நான் இருந்தாலும் போனதுக்கப்புறம் போனவர் யார் அப்படிங்கிற கேள்வி வருகின்றது. அதனால் இருக்கிற பொழுதே அந்த கேள்வியை கேட்டு உடம்பே நானா, ஆத்மாவா, ஆத்மாதான் நானான்னு தன்னை பற்றி தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கிக் கொள்வாயாக. இதனை விளக்கும் பொருட்டு தன்னுடைய என்பதை வருவித்து கொள்ள வேண்டும் என்க. இவ்வாறு 4வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. ஹரிஹி ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்தியாய. இவ்வாறு இந்த வாக்கியத்துக்கு இங்கே தமிழ் கொடுத்துருக்கிறார் மேலே. ஸ்ரீ மகாபாரதத்திலே 100,000 கிரந்த சம்ஹிதையாய் வியாசர் அருளி செய்ததாய் பீஷ்ம பருவத்திலே ஸ்ரீமத் பகவத்கீதைகளாக உபனிஷத்துக்களாக பிரம்ம வித்தையாக யோக சாஸ்திரமாக இருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்வாதத்திலே ஞான யோகம் என்னும் 4ஆம் அத்தியாயம் முற்றும். பாஷ்யம் பார்த்தாக்கா அங்கேயும் போட்டிருக்காங்க. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜக ஆச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதः கிருதௌ ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யே சதுர்த்தோத்தியாய. 4வது அத்தியாயம் இவ்வாறு நிறைவு பெறுகின்றது. ஞான கர்ம சந்நியாசம் என்று ஞானத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆத்ம ஞானத்தினால் கர்மாவை சந்நியாசம் செய்தல். அதனால் இந்த தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளணும். ஞான கர்ம சந்நியாசம்னா ஞானத்தையும் கர்மத்தையும் சந்நியாசம் செய்தல்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே ஞானம் இல்லாமல் தான் இருக்கிறோம், கர்மாவையும் அறவரையாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால் ஞானத்தையும் கர்மாவையும் சந்நியாசம் செய்தல்ங்கிற அர்த்தம் இல்லை, ஞானத்தினால் கர்மாவை சந்நியாசம் செய்தல். ஞானேன அப்படின்னு கேதுவா எடுத்துக்கொள்ளணும். ஞானத்தினால், எந்த ஞானத்தினால்? ஆத்மா அகர்த்தா என்ற ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் கர்மாவை துரத்தல். அப்போ நான் சரீரம் கர்மா செய்யாமல் ஒரு பொழுதும், இந்த அத்தியாயத்தில் தான் சொன்னார், சரீரம் நான் உடம்பு நான் அப்படின்னா உடலால் ஒரு பொழுதும் கர்மாவை செய்யாமல் இருக்க முடியாது. இப்போ நான் உடல்ங்கிற பொழுது நான் கர்த்தாங்கிறது வருது, போக்தாங்கிறது வருகின்றது. ஆனால் இங்கு உடல் நான் இல்லை, ஆத்மா நான். ஆத்மா அகர்த்தா அபோக்தா. ஆகவே இந்த ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் தற்காலிகமாக இருந்தாலும்
அகர்த்தா அபோக்தாவாகவே நான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டு சரீரம் இருக்கிற வரைக்கும் தற்காலிகமாக விவகாரத்தில் சரீரம் சம்பந்தமான கர்மாக்களை செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இருத்தல் என்பதுதான் ஞானம். அதான் ஞானம். சரீரத்துக்கு பசிதாகம் இருக்கலாம், சரீரத்துக்கு பிறப்பு இறப்பு இருக்கலாம், அதற்கு ஒரு தேவை இருக்குது. அதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், உடம்புல இருக்கிற வரைக்கும், உடம்போடு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டியதை நான் செய்கின்றேன். அதே சமயம் அதுவே நான் இல்லை, நான் ஆத்மா. நான் ஆத்மாங்கிற உணர்வோடு இதை ஒரு விளையாட்டாக லீலையாக செய்கின்றேன். இதை செய்கிறதுனால வரக்கூடிய புண்ணிய பாபம் இன்ப துன்பம் ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. சரீரத்துக்கு அது வருது போகுது இருக்குது, சரீரம் பசிக்குது, சரீரத்துக்கு சாப்பாடு போட்டால் சரீரம் அந்த நேரத்துக்கு நிறைவடையுது. ஆனால் ஆத்மாவுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை, அதற்கு உணவுனால நிறைவு என்பதும் இல்லை. அது நித்தியமானதாக, பூர்ணமானதாக, ஏக்கமானதாக இருக்கின்றது. அந்த ஞானத்தோட, நான் ஆத்மாங்கிற அந்த ஞானத்தோட இந்த உடல் உலக விவகாரங்களை செய்து வர வேண்டும். அதனால் தர்மத்தை கடைபிடித்தல் என்பதுதான். ஆகவே உத்திஷ்டன்னு சொல்லி முடித்திருக்கின்றார். இந்த அளவில் நாமளும் இந்த 4வது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம். அடுத்த 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம்னு பேர். இந்த சந்நியாசத்தையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறார். அர்ஜுனுடைய கேள்வியோடு அடுத்த அத்தியாயம் தொடங்குது. திரும்ப அதே கேள்வி தான் 3வது அத்தியாயத்தில் கேட்ட கேள்வியை தான் கேட்கிறார். பகவான் சந்தேகத்தை விட்டு விட்டு கர்மாவை செய்யுன்னு சொன்னார். சந்தேகத்தை விட்டு விட்டுனா சந்தேகம் இருக்கிற வரைக்கும் அதை விட முடியாது. சந்தேகத்தை விட்டு விட்டுனா சந்தேகத்துக்கு தெளிவான சரியான அறிவை பெற்று சந்தேகத்தை நீக்கிவிட்டு கர்மாவை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆகவே அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு, சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவன் கேள்வியை கேட்கின்றான். 5வது அத்தியாயத்தை முதல் ஸ்லோகத்தை படித்து இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். அதன் பிறகு கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதத்தில் 5வது அத்தியாயம் தொடரலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோऽध्यायः சந்நியாசயோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.